இதே நேரத்தில் மற்றொரு செய்தி தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபை புதிய உறுப்பினர்கள் நியமனம் என்பதாக இந்த தகவல் அமைகிறது. குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையின் முகாமைத்துவ சபைக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது. புதிய முகாமைத்துவ குழாமின் தலைவராக ஓய்வு பெற்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் WA கலுவாராய்ச்சி நியமிக்கப்பட்டுள்ளதோடு JK மஹல்பத் UAK தென்னகோன் அதிரத்தில் செல்லத்தம்பி மற்றும் பெர்னாண்டோ ஆகியோர் இனி உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2023 ஆண்டு 10ஆம் இலக்க குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபை சட்டத்தின் 42(3) ஆவண்ணா மற்றும் 43(1) உறுப்புரையின் பிரகாரம் ஜனாதிபதியினால் இந்த நியமனங்கள் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன. குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்காக சட்டபூர்வமான முறையொன்றை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக குற்றங்களுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகளை கட்டியெழுப்பதற்காக 2015ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபை 2015இல் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான தகவல்.